நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியுடன் திமுக இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. முதல் முறையாக ஆலோசனை நடத்திய பாஜக குழு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தின் தலைவரை சந்தித்து கூட்டணி பேச்சு நடத்தியது. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்க உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடையே இன்று 2வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2 தனி தொகுதிகளுடன் ஒரு பொது தொகுதியை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு கையெழுத்தாகுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மேலும் மனிதநேய மக்கள் கட்சியுடன் முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக இன்று நடத்துகிறது. எங்களுடைய கோரிக்கை மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஒரு இடம் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க வேண்டும் என்பது, அதை நாங்கள் அழுத்தமாக கோரிக்கை வைப்போம். இதனிடையே திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் எந்த இழுபறியும் இல்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 2019 தேர்தலில் மார்ச் மாத இறுதியில தான் அக்ரிமெண்ட்டே கையெழுத்து போட்டிருக்காங்க, ஒப்பந்தமே. இது பேசிட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது, சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. இதேபோல் திமுக மதிமுக இடையே முரண்பாடு இல்லை என்றும் மனதளவில் உடன்பாடு இருப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த முறை ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை, அதே எண்ணிக்கையில தான் இப்பவும் கேட்கிறோம். இப்ப நம்ம அதுல என்ன நம்ம உடன்பாடு எட்டப்படுறதுல என்ன சிக்கல் இருக்கு? அதுல முரண்பாடுகள் ஒன்றும் இல்லை, உடன்பாடு மனதளவிலே இருக்கிறது. இதற்கிடையே தேர்தலையொட்டி பாஜக சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் குழுவின் முதற்கட்ட ஆலோசனை கூட்டம் சென்னை தி-நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தலுக்கான மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன் ஆகிய 7 உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தேவநாதனை பாஜக குழுவினர் சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போட்டுள்ளதாகவும் அனைத்து கட்சிகளுடனும் பேசிய பிறகு தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். முதல்ல எங்களுடைய பங்கை எடுத்து வச்சுக்கிட்டு மற்ற கட்சிகளோடு பேசக்கூடிய பழக்கம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. எல்லா கட்சிகளோடும் பேசிய பின்னாடி எந்தெந்த கட்சிகள் எத்தனை இடங்கள், எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி முடிவு செய்வோம். ராமநாதபுரம், நெல்லை ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றை வழங்குமாறு பாஜகவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாக தேவநாதன் தெரிவித்தார். எங்களுடைய ஆப்ஷன் திருநெல்வேலி அல்லது ராமநாதபுரம் என்று சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக 2இல் ஏதாவது ஒரு தொகுதி ஒதுக்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை பாஜக குழுவினர் சந்தித்து பேச உள்ளனர்.